ஐயா வைகுண்டரின் அவதார தின விழா எவ்வாறு கொண்டாடப்படுகிறது, வைகுண்டபதியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என விரிவான தகவல்களை பதிவு செய்க. ஐயா வைகுண்டர் 187வது அவதார தின விழா என்பது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதாரபதியில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நான் தற்பொழுது ஐயா வைகுண்டருடைய அந்த அவதாரபதியினுடைய கோவில் கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறேன். ஐயா அவர்களை வரவேற்கும் விதமாக கடல் பதினிடும் நிகழ்வானது. அதற்காக ஐயாவை வரவேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் வந்திருக்கக்கூடிய மக்கள் இங்க கடற்கரையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஐயாவுடைய 187வது அவதார தின விழாவை முன்னிட்டு இன்று காலை 5:30 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டது. தொடர்ந்து தாலாட்டு, அபயம் பாடுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று தற்பொழுது ஐயா வைகுண்டர் அவதரிக்கக்கூடிய அந்த நிகழ்வை அவரை வரவேற்பதற்காக இங்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்து அவர்களிடமே கேட்கலாம். ஐயா வணக்கம், என்ன மாதிரி அந்த ஐயா அவதார நிகழ்வு என்ன மாதிரி நடந்துட்டு வருது? தற்பொழுது தொடர்ச்சியா காலையிலிருந்து என்ன மாதிரி நிகழ்வுகள் கோயில் நடைபெற்று? சரியாக அதிகாலை 3 மணி அளவில் அபயம் பாடுதல், பள்ளி உணர்த்தல், தாலாட்டு பாடுதல், அது 3 மணியிலிருந்து 5 மணி வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனை அடுத்து பதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஐயாவுக்கு பணிவிடை முடிந்தவுடன் ஐயாவை 187வது அவதார தின விழாவை 187வது அவதார தினத்தை முன்னிட்டு ஐயா பதியிலிருந்து கருவறையிலிருந்து வெளியே கடலில் ஐயா சூரிய உதயமாக வருவதை ஐயா அன்புக்குடி மக்கள் அனைவரும் அதை எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சியை தீர்த்தம் என்று சொல்வார்கள், பதம் எடுத்து இங்கு இருந்து பதிக்குள் சென்று அதன் பிறகு பணிவிடையை பார்த்து நடை திறக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஐயா 187வது அவதார விழாவை சிறப்பாக கொண்டாட அனைத்து மக்களும் காத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் பார்க்கலாம். இந்த ஐயா வைகுண்டரின் அவதாரபதியில் முன்பாக பார்த்துக் கொண்டிருக்கும் கடற்கரை முழுவதுமாகவே பக்தர்களின் தலைகளாகத்தான் காட்சியளிக்கின்றது. அந்த அளவுக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல ஆயிரக்கணக்கான ஐயாவதி தொண்டர்கள் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். கலியுகத்தை அழிக்க செய்து தர்மயுகத்தை மலரச் செய்து ஐயா வைகுண்டருடைய இந்த அவதார தின விழாவுதான் இன்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 187வது ஆண்டாக கொண்டாடப்பட்டு வரும் இன்றைய தினம் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்திற்கும் அரசு உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிக்கு திருச்செந்தூர் கடற்கரை முழுவதுமே பக்தர்களின் தலையாதான் காட்சியளிக்கிறது. அந்த அளவிற்கு இங்கு பக்தர்கள் குவிந்துள்ளார்கள். நேற்று முதலே தொடர்ச்சியாக இந்த ஐயா அவதாரபதியில் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றுள்ளது. தொடர்ச்சியாக தற்பொழுது சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஐயா அவதரித்தாக கூறப்படுகிறது. அந்த வகையில் கடற்கரையில் கடலில் இருந்து சூரியன் உதிக்கக்கூடிய ஐயா அவதரிக்கக்கூடிய அந்த நிகழ்வை காண்பதற்காகவும் கடல் பதனிடும் என்ற நிகழ்வு என்று கூறப்படுகிறது. எனவே அவரை இங்கிருந்து வரவேற்று ஐயா அவதாரபதிக்கு கொண்டு செல்வதாக ஐதீகம். அந்த வகையில் தான் இந்த ஐயா அவதாரபதியில் இந்த 187வது அவதார தின விழாவானது மிகவும் சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சரியா? உங்கள் தகவலுக்கு நன்றி சுடலைக்குமார்.